குட் மார்னிங் ஆல். இந்த லெக்சரில் நம்ம எலக்ட்ரிக் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மெஷினிங் ஆர் இடிஎம். ஓகேவா? இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பேஸ்டு ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரெக்டாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, வேறு எந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியும் கன்வெர்ட் பண்ணாமல் டைரெக்டாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜிஸ் மூலமாக வந்து இந்த மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணி எடுப்பாங்க. ரைட்டா? பார்த்தீங்கன்னா இந்த இடிஎம் ஆர் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மெஷினிங் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டூல், ஒரு ஒர்க் பீஸ், இந்த ரெண்டும் இருக்கும். இந்த ஒர்க் பீஸை வந்து ஆனோடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, டூலை வந்து கேத்தோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் ஒர்க் பீஸ் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, டூல் வந்து நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டையுமே வந்து ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம், ஓகேவா? தட் மீன்ஸ் புவர் கண்டக்டிவிட்டி உள்ள ஒரு மெட்டீரியலுக்குள்ள இமர்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க டூல் ஒர்க் பீஸ் ரெண்டுமே. ரைட்டா? இந்த ஒர்க் பீஸுக்கும் டூலுக்கு இடையில வந்து ஒரு சின்ன கேப், ஒரு மைன்யூட் கேப் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் அந்த ரெண்டுக்கு இடையில வந்து ஒரு ஹை வோல்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி ஒரு மைன்யூட் கேப், ஹை வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகும். ஓகேவா? அந்த ஸ்பார்க் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் அந்த ஸ்பார்க் வந்து கிரியேட் ஆகும். அந்த ஸ்பார்க்கோட டெம்பரேச்சர்னால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒர்க் பீஸ், அதாவது ஆனோட மெட்டீரியல் வந்து மெல்ட் ஆகி எரடாகி வெளியே வந்துடும். ஓகேவா? அல்லது சில ஒரு பகுதி வந்து வேப்பரைஸ் கூட ஆயிரும். ஓகேவா? இப்படித்தான் அந்த ஒர்க் பீஸில் இருக்கிற மெட்டீரியல் வந்து இடிஎம் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இடிஎம்ல மெட்டீரியல் ரிமூவல் வந்து இப்படி தான் நடக்குது. ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் இடிஎம். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒர்க் பீஸ், தட் மீன்ஸ் பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ண ஆனோடு, டூல் தட் மீன்ஸ் நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ண கேத்தோடு, ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம். டைஎலக்ட்ரிக் மீடியம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி புவர் கனெக்டிவிட்டி உள்ள மெட்டீரியல். ஓகேவா? பாராஃபின், ஒயிட் ஸ்பிரிட், டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில், இந்த மாதிரி ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம்குள்ள தான் இந்த ஒர்க் பீஸ் டூல் ரெண்டுமே இமர்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. தென் சர்வோ கண்ட்ரோல் மெக்கானிசம். ஓகேவா? அந்த சர்வோ கண்ட்ரோல் மெக்கானிசம் எதுக்குன்னா இந்த டூலை வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக. இந்த டூலை ஏன் ஃபீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெஷினிங் நடக்கும்போது இந்த ஸ்பார்க்னால ஒர்க் பீஸ் மட்டும் எரோட் ஆகாது, இந்த டூலும் சேர்ந்து தான் எரோட் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த டூலுக்கும் ஒர்க் பீஸ்க்குள்ள கேப்பை வந்து கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா இந்த டூலை வந்து கண்டினியூஸாக ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? கண்டினியூஸாக ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தால்தான் நம்மளால் வந்து இந்த டூலுக்கு ஒர்க் பீஸ்க்குள்ள கேப்பை வந்து கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த கேப் பார்த்தீங்கன்னா 0.005 mm 0.05 mm வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. 0.005 mm இருந்து 0.05 mm வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேப் வந்து கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் ஆகணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஸ்பார்க் வந்து ஹை பவர் ஸ்பார்க் வந்து ஜென்ரேட் ஆகும். அப்போ தான் நமக்கு வந்து மெஷினிங் வந்து எஃபிஷியண்டாக நடக்கும். அந்த கான்ஸ்டன்ட் ஃபீடிங்காக தான் வந்து இந்த சர்வோ கண்ட்ரோல் மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த டூலு, ஒர்க் பீஸ் ரெண்டையும் வந்து இந்த டைஎலக்ட்ரிக் மீடியம்குள்ள வந்து நம்ம இமர்ஸ் பண்ணி வச்சிடுறோம். இந்த டூலை வந்து பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணி ஆனோடா வச்சிருக்கோம். இந்த ஒர்க் பீஸை பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணி ஆனோடா வச்சிருக்கோம். இந்த டூல் வந்து நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணி கேத்தடா வச்சிருக்கோம். இந்த டூலுக்கும் ஒர்க் பீஸ் கடையில் ரொம்ப மைன்யூட் கேப். ஓகேவா? அந்த கேப்பை டைஎலக்ட்ரிக் மீடியம் வந்து ஃபில் ஆயிருக்கும். அந்த மைன்யூட் கேப் பார்த்தீங்கன்னா 0.005 mmலேருந்து 0.05 mm வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருப்போம். இந்த டிசி பவர் சப்ளையை வச்சு இந்த டூலுக்கும் ஒர்க் பீஸுக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு 250 வோல்டேஜும் அதே மாதிரி 15 to 100 ஆம்பியர் 500 ஆம்பியர் per mm² கரண்ட் டென்சிட்டியும் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி ஸோ ஹை வோல்டேஜ் அண்ட் மினிமம் கேப் மெயின்டைன் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு கடையில் வந்து இருக்கிற டைஎலக்ட்ரிக் மீடியம் வந்து அயனைஸ் ஆகும். ஓகேவா? அப்படி அயனைஸ் ஆகும்போது என்ன ஆகும், இந்த டூல்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகி ஒர்க் பீஸை நோக்கி வரும். தட் மீன்ஸ் கேத்தோட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகி ஆனோட் நோக்கி ஆக்சலேட் ஆகி வரும். ஓகேவா? அப்படி ஆக்சலரேட் ஆகி ஹை ஸ்பீடில் வர்றதுனால தான் நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஹை கரண்ட் ஃப்ளோ ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹை கரண்ட் ஃப்ளோவை தான் நம்ம வந்து ஸ்பார்க்குன்னு சொல்கிறோம். சரியா? அந்த ஸ்பார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 30 மைக்ரோ செகண்ட்ஸுக்கு ஒருக்கா ஒரு ஸ்பார்க் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம், ஒரு செகண்டுக்கே thousands ஆஃப் ஸ்பார்க் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ஸ்பார்க் பார்த்தீங்கன்னா ஹை பவராக இருக்கும். ஓகேவா? 15 to 500 ஆம்பியர் per mm² கரண்ட் டென்சிட்டி உள்ள ஸ்பார்க் வந்து ஒரு செகண்டுக்கு thousands ஆஃப் ஸ்பார்க் ஜென்ரேட் ஆனால் என்ன ஆகும், அப்போ எவ்வளோ ஹை டெம்பரேச்சர் அந்த ஒர்க் பீஸுக்கும் டூலுக்கு இடையில ஜென்ரேட் ஆகும்னு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 10,000 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் வந்து அந்த ஒர்க் பீஸுக்கும் டூலுக்கு இடையில இருக்கிற இந்த மைன்யூட் கேப்ல வந்து ஜென்ரேட் ஆகும். அவ்வளோ டெம்பரேச்சர் ஜென்ரேட் ஆகிறதுனால இந்த ஒர்க் பீஸ்ல இருக்கிற மெட்டீரியல் வந்து மெல்ட் ஆகி எரோட் ஆகும்.
ஓகேவா? எரோட் ஆன மெட்டீரியல் என்ன பண்ணும்? இந்த டைஎலக்ட்ரிக் மீடியம் அப்படியே வந்து ஃப்ளஷ் பண்ணி வெளிய எடுத்துரும். ஓகேவா? ஸோ, அந்த இடத்துல வந்து ஒர்க் பீஸ் வந்து மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். சில நேரங்கள்ல இந்த டெம்பரேச்சர்ல அந்த ஒர்க் பீஸ் மெட்டீரியல் வேப்பரைஸ் கூட ஆயிரும். ஓகேவா? ஸோ, அ ஒர்க் பீஸ் மட்டும் தான் எரோட் ஆகுமா? இப்படி தான் வந்து மெட்டீரியல் ரிமூவல் வந்து நடக்குது. ஓகேவா? ட இடிஎம்ல. ரைட்? ஸோ, ஒர்க் பீஸ் மட்டும் தான் எரோட் ஆகுமா? டூல் எரோட் ஆகாதுன்னா, கட்டாயம் டூல் எரோட் ஆகும். பட் பொதுவா வந்து ஆனோட், கேத்தோட் 2ல அது மெட்டீரியல் சேமாவும் இருக்கலாம். ஓகேவா? டூல் மெட்டீரியல் சேமாவும் இருக்கலாம். டூல் மெட்டீரியல் டிஃபரெண்ட்டாவும் இருக்கலாம். ஈவன் தோ டூலும், ஒர்க் பீஸும் வந்து சேம் மெட்டீரியலா இருந்தால் கூட, ஆனோட்ல தான் வந்து எரோஷன் அதிகமா இருக்கும். ஓகேவா? கேத்தோட்ல வந்து எரோஷன் கம்மியா தான் இருக்கும். அதனால தான் வந்து ஒர்க் பீஸ வந்து ஆனோடா வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. டூல வந்து கேத்தோடா வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இது வொர்க்கிங் பார்த்தீங்கன்னா, இந்த டூலுக்கும் ஒர்க் பீஸுக்கு இடையில மைன்யூட் கேப் மெயின்டெயின் பண்றாங்க. ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெயின்டெயின் பண்றாங்க. அதனால வந்து என்ன ஆகுது அப்டின்னா வந்து, இந்த கேத்தோட்லருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகி இந்த ஆனோட நோக்கி மூவ் ஆகுது. இடையில இருக்கிற டைஎலக்ட்ரிக் மீடியம் வந்து அயனைஸ் ஆயிருது. ஓகேவா? டைஎலக்ட்ரிக் வந்து புவர் கண்டக்டிவிட்டியா இருக்கும். பட் இந்த ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால வந்து இந்த டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் ஆகி ஓகேவா? ஆனோட்லருந்து கேத்தோடுக்கு கேத்தோட்லருந்து ஆனோடுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுது ஃபாஸ்ட்டா. ஓகேவா? அப்படி ஃபாஸ்ட்டா மூவ் ஆகுறது தான் வந்து இந்த ஃபாஸ்ட் கரண்ட்ட தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்? ஸ்பார்க்ன்னு சொல்றோம். அந்த ஸ்பார்க் பார்த்தீங்கன்னா, ஹை பவர் ஸ்பார்க்கா இருக்கும். 15 டூ 500 ஆம்பியர் பெர் எம்எம் ஸ்கொயர் கரண்ட் டென்சிட்டி உடைய ஸ்பார்க்கு 15 டூ 30 மைக்ரோ செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவ அந்த ஸ்பார்க் வந்து ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ, ஒரு செகண்டுக்கே தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்பார்க் ஜெனரேட் ஆகும். அவ்ளோ ஹை பவர் ஸ்பார்க் அத்தன தடவ ஜெனரேட் ஆகுறதுனால வந்து இந்த இடத்துல ஹை டெம்பரேச்சர் மெயின்டெயின் ஆகும். ஒரு 10,000 டிகிரி சென்டிகிரேட் மெயின்டெயின் ஆகும். அந்த ஹை டெம்பரேச்சர்ல இந்த ஒர்க் பீஸ்ல இருக்கிற மெட்டீரியல் வந்து மெல்ட் ஆகி எரோட் ஆயிரும். ஒரு பார்ட் வந்து வேப்பரைஸ் கூட ஆயிரும். இப்படி தான் வந்து இந்த ஒர்க் பீஸ்லேருந்து மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்றாங்க. ஒயர் கட் சாரி எலக்ட்ரோ டிஸ்சார்ஜ் மெஷினிங்ல. ஓகேவா? ஸோ, அ இதுதான் வந்து வொர்க்கிங். இது ப்ராசஸ் பாராமீட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் ரிமூவல் ரேட்டு, டூல் வியர் ரேட். ஓகேவா? இந்த 2மே எத பொறுத்தெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ எனர்ஜில அந்த ஸ்பார்க் ஜெனரேட் பண்றோம். ஓகே. தட் மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் பவர் இன்புட். ஓகேவா? அப்புறம் வந்து வோல்டேஜ் எவ்வளவு, அந்த டூலுக்கும் ஒர்க் பீஸ்க்கு இடையில இருக்கிற வோல்டேஜ் எவ்வளவு, தென் அந்த டூலுக்கும் ஒர்க் பீஸ்க்கு இடையில ஜெனரேட் ஆகுற கரண்ட் எவ்வளவு. ஓகேவா? ஸோ, டவுபிங்கிறது பல்ஸ் விட்த். பல்ஸ் விட்த் அப்படிங்கிறது எவ்வளோ நேரத்துக்கு அந்த ஸ்பார்க் வந்து ஜெனரேட் ஆகுது. பல்ஸ் வந்து எவ்வளோ நேரத்து ஆன்ல இருக்கு. ஓகேவா? அப்படிங்கிறது. அந்த ஸ்பார்க் அணைஞ்சு அணைஞ்சு ஜெனரேட் ஆகும்ல. அந்த பல்ஸ் ஆன்ல இருந்தா தான் நமக்கு வந்து ஸ்பார்க் ஜெனரேட் ஆகும். பல்ஸ் ஆஃப் ஆயிருச்சுன்னா, ஸ்பார்க் வந்து எக்ஸ்டிங்விஷ் ஆயிரும். ஆஃப் ஆயிரும். மறுபடியும் பல்ஸ் ஆன் ஆகும்போது அடுத்த ஸ்பார்க் ஜெனரேட் ஆகும். ஸோ, எவ்வளோ நேரத்துக்கு வந்து அந்த பல்ஸ் ஆன்ல இருக்கு. ஓகே. தட் மீன்ஸ் எவ்வளோ நேரத்துக்கு அந்த ஸ்பார்க் வந்து ஜெனரேட் ஆகுது. ஸோ, அப்படிங்கிறது டவுபி. ஓகேவா? இதெல்லாம் பொறுத்து தான் வந்து மெட்டீரியல் ரிமூவல் ரேட், டூல் வியர் ரேட் இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ, எவ்வளோ அந்த ஸ்பார்க்ல எவ்வளோ எனர்ஜி இருக்கு. ஓகேவா? அந்த எனர்ஜி வந்து எவ்வளோ ஸ்பீடா நம்ம வந்து ஜெனரேட் பண்றோம். அந்த சர்வோ மெக்கானிசம் வந்து எந்த அளவுக்கு சென்சிட்டிவா அந்த டூலுக்கும் ஒர்க் பீஸ்க்கு இடையில இருக்கிற கேப்ப சென்ஸ் பண்ணி, அந்த கேப்ப கான்ஸ்டன்ட்டா மெயின்டெயின் பண்றதுக்காக எவ்வளோ ஸ்மூத்தா அந்த டூல வந்து கன்டினியூஸா ஃபீட் பண்ணிட்டே இருக்கு. அந்த கேப் வித் நம்ம எவ்வளோ மெயின்டெயின் பண்றோம். அந்த டை எலக்ட்ரிக் ஃப்ளூயிடோட ப்ராப்பர்ட்டீஸ் என்னென்ன? இது எல்லாம் பொறுத்து தான் அந்த மெட்டீரியல் ரிமூவல் ரேட், டூல் வியர் ரேட் எல்லாமே இருக்கு. சரியா? ஆ டூல் வியர் ரேட்ட நம்ம எதுக்காக கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூல் வியர் ரேட்ட பொறுத்து தான் நம்ம வந்து எவ்வளோ அ வேகமா அந்த டூல் வந்து வியர் ஆகுது. நம்ம எவ்வளோ டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். அப்புறம் வந்து டூல் வியர் ரேட்ட பொறுத்து தான் வந்து ஒரு பர்ட்டிகுலர் டெப்த்த மெஷின் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறதையும் கால்குலேட் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் மேல அந்த டூல் வியர் ரேட்ட பொறுத்து தான் நம்ம மெஷின் பண்ற அந்த ஹோலோட அக்யூரசியே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயர் கட் இடிஎம்ல சாரி ஒரு இடிஎம்ல நம்மளால வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஹோல மெஷின் பண்ணவே முடியாது. ஏன் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஹோல மெஷின் பண்ண முடியாது? ஈவன் தோ நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் டூல் ஓகேவா? ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் உடைய ஒரு டூல் எடுத்தாலும், அதுல பார்த்தீங்கன்னா 3 விதமான வியர் இருக்கும். எண்ட் வியர் அப்படிங்கிறது டூலோட பாட்டம்ல உண்டாகிற வியர். ஓகேவா? சைடு வியர். அதாவது ஸ்கொயரோட ஒரு சைடு வந்து ஒரு 2 ஆப்போசிட் சைட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டே போயிருது. தென் கார்னர் வியர். ஓகேவா? அந்த ஸ்கொயரோட எட்ஜஸும் வந்து ப்ராப்பரா இல்லாம ஒரு மாரி பிளர்டு எட்ஜஸா மாறுறது. இது எல்லா டைப் ஆஃப் வியருமே வந்து ஒரு டூல்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இது
ரைட்? ஸோ இப்படி இருக்கிறனால நம்மளால வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஹோல நம்மளால வந்து இடிஎம்ல மெஷின் பண்ணவே முடியாது. இது மட்டும் தானான்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்ல. சரியா? ஒரு பெர்ஃபெக்ட் சிலிண்ட்ரிக்கல் தட் மீன்ஸ் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் உடைய ஒரு டூல் எடுத்து, அந்த டூல வச்சு மெஷின் பண்ணாலும், நமக்கு கிடைக்கிற ஹோல் வந்து ஒர்க் பீஸ்ல பெர்ஃபெக்ட் சர்க்குலரா இருக்குமா அப்படின்னா, கட்டாயம் இருக்காது. சரியா? ஏன்னா, அதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பார்க் வந்து என்ன சொல்றது? ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் அந்த ஸ்பார்க் உண்டாகுமான்னா கிடையாது. சைட்லயும் இந்த ஸ்பார்க் வந்து உண்டாகும். ஓகேவா? இது எதனாலனா வந்து இந்த டூலுக்கு ஒர்க் பீஸ்க்கு இடையில இருக்கிற அந்த டை எலக்ட்ரிக் மீடியம் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ரொம்ப பொல்யூட்டடா கிளீனா இல்லாம ரொம்ப பொல்யூட்டடா இருந்துச்சுன்னா, என்ன ஆகும்னா, இந்த ஸ்பார்க் வந்து சைட்லயும் ஜெனரேட் ஆகும். அப்ப என்ன ஆகும்? நம்ம மெஷின் பண்ண வேண்டிய இடத்துல மட்டும் ஸ்பார்க் ஜெனரேட் ஆகாம, பக்கத்துலயும் ஸ்பார்க் ஜெனரேட் ஆகுறனால, நமக்கு தேவையில்லாத இடமும் சேர்ந்து மெல்ட் ஆகி வெளிய வந்துரும். அப்ப என்ன ஆகும்? நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் சிலிண்ட்ரிக்கல் ஹோல் ஜெனரேட் பண்ண முடியாம என்ன ஆகும்னா, ஒரு டேப்பர் ஹோல் ஜெனரேட் ஆயிரும். ஓகேவா? இந்த டேப்பர் ஹோலோட ஆங்கிள் ஓகேவா? இந்த ஆங்கிள் சரியா? அந்த டேப்பர் ஆங்கிள் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு பாருங்க. இந்த டெல்டா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம தேவையில்லாம எடுத்த அதிகமான மெட்டீரியல். ஓகேவா? ஓவர் கட்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எடுக்க வேண்டிய மெட்டீரியல் இது மட்டும் தான். இத தவிர நம்ம வந்து எடுத்த அதிகமான மெட்டீரியல் வந்து இந்த டெல்டா. சரி அந்த டெல்டாக்கு ஃபார்முலா என்ன? C3 இன்டூ பை டி ஸ்கொயர் பை 4 இன்டூ ஹெச். C3ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். டிங்கிறது அந்த இடத்துல அந்த ஹோலோட டயாமீட்டர் சரியா? ஹெச்ங்கிறது அந்த ஹோலோட டெப்த். தட் மீன்ஸ் பை டி ஸ்கொயர் பை 4 இன்டூ ஹெச்ங்கிறது அந்த ஹோலோட வால்யூம். சரியா? C3ங்கிறது கான்ஸ்டன்ட். இந்த வால்யூம் இன்டூ இந்த கான்ஸ்டன்ட் தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்த மெட்டீரியல் எவ்வளோ அப்படிங்கிறது. மெட்டீரியலோட என்ன சொல்றது? விட்த். சரியா? ஆர் மெட்டீரியலோட டயாமீட்டர். எக்ஸ்ட்ரா எடுத்த மெட்டீரியலோட டயாமீட்டர். சரியா? இதுல மேக்ஸிமம் அ எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் மேக்ஸிமம் ஓவர் கட் கால்குலேட் பண்றதுக்கு வந்து C இன்டூ பை இன்டூ கேப்பிட்டல் டி ஸ்கொயர் பை 4 இன்டூ ஹெச். வேர் கேப்பிட்டல் டி இஸ் த லார்ஜர் டயாமீட்டர் ஆஃப் திஸ் டேப்பர். ஓகேவா? ஸோ இப்போ நீ அந்த டேப்பர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும்னா, டேப்பர் ஆங்கிள் நமக்கு தெரியணும். டேப்பர் ஆங்கிளுக்கு நமக்கு ஜெனரலா ஒரு ஃபார்முலா தெரியும். இதுதான் வந்து டேப்பர் ஆங்கிள் ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்களேன். சரியா? டான் ஆல்ஃபா எடுத்தீங்கன்னா, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்னது? கேப்பிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி. ஓகேவா? கேப்பிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டிங்கிறது இந்த இது பிளஸ் இந்த இது. இது மட்டும் வேணும்னா கேப்பிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி பை 2. ஓகேவா? ரைட்? அப்புறம் இது வந்து ஆப்போசிட். இது அட்ஜசன்ட் வந்து ஹெச். அப்ப கேப்பிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி பை 2 டிவைடட் பை ஹெச். அப்ப டேப்பர் ஆங்கிள் என்னது? கேப்பிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி டிவைடட் பை 2h. ஓகேவா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இந்த டயகிராம்ல பாருங்க. இந்த கேப்பிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி டிவைடட் பை 2ங்கிறது தான் இந்த டெல்டா மேக்ஸ். ஓகேவா? அப்ப இந்த கேப்பிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி பை 2க்கு பதிலா இந்த டெல்டா மேக்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகேவா? அப்ப C3 இன்டூ பை டி ஸ்கொயர் பை 4 இன்டூ ஹெச் டிவைடட் பை இந்த ஹெச் அப்படியே வந்துரும். ஸோ டேப்பர் ஆங்கிள் டிபி இஸ் ஈக்குவல் டூ C3 இன்டூ பை டி ஸ்கொயர் பை 4. ஓகேவா? C3 ஸ்கொயர் பை 4. இத வச்சுக்கிட்டு நம்ம வந்து எவ்வளவு ஓவர் கட் எடுத்திருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஃபினிஷ். இந்த சர்ஃபேஸ் ஃபினிஷ் எத பொறுத்தெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ஆஃப் த பல்ஸ். ஓகேவா? அண்ட் ஃப்ரீக்வென்சி ஆஃப் ஆப்பரேஷன். எனர்ஜி ஆஃப் த பல்ஸ் அப்படிங்கிறது அந்த கரண்ட் டென்சிட்டி. ஓகேவா? ஹை எனர்ஜி ஸ்பார்க் வந்து ஜெனரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அதிகமான மெட்டீரியல் ரிமூவ் பண்ணி எடுக்கும். ஓகேவா? ஹை எனர்ஜி ஸ்பார்க் நம்ம ஜெனரேட் பண்ணும்போது, அந்த ஒர்க் பீஸ் மேல ஹை டெம்பரேச்சர் ஜெனரேட் ஆகும். அதனால ஒர்க் பீஸ் வந்து அதிகமா மெல்ட் ஆகி வெளிய வரும். ஸோ மெட்டீரியல் ரிமூவல் ரேட் வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும். பட் நமக்கு வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து ஸ்மூத்தா கிடைக்காது. ரஃப் சர்ஃபேஸ் ஃபினிஷ் தான் கிடைக்கும். அதே மாரி இதே லோ எனர்ஜி ஸ்பார்க்கா இருந்தாலும் பரவால்ல. அதிகமான எண்ணிக்கையில ஸ்பார்க்க ஃபாஸ்ட்டா ஜெனரேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து நமக்கு ஸ்மூத் சர்ஃபேஸும் ஜெனரேட் ஆகும். பட் மெட்டீரியல் ரிமூவல் ஸ்லோவா தான் இருக்கும். ஏன்னா வந்து லோ எனர்ஜி ஸ்பார்க் தான் நம்ம ஜெனரேட் பண்றோம். பட் ஸ்பார்க்க வந்து ஃபாஸ்டர் ஃப்ரீக்வென்சில ஓகே அதிகமான ஒரு செகண்டுக்கு 1000 ஸ்பார்க்குக்கு பதிலா 2000 ஸ்பார்க் ஜெனரேட் பண்றது. ஓகே அந்த மாரி லோ எனர்ஜி ஸ்பார்க்ஸ் நெறைய ஜெனரேட் பண்றது மூலமா நம்ம வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஜெனரேட் பண்ணலாம். பட் அதே சமயம் நமக்கு மெட்டீரியல் ரிமூவல் ரேட் வந்து குறைவா தான் இருக்கும். ஸ்லோவா தான் மெட்டீரியல் மூவ் ஆகும். அதே மாரி டூலுக்கும் அ ஒர்க் பீஸுக்கு இடையில இருக்கிற அந்த கேப் ஓகேவா? கேப்ப நம்ம வந்து எவ்வளோ மெயின்டெயின் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷும் மெட்டீரியல் ரிமூவல் ரேட்டும் மாறும். பொதுவா வந்து நமக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஸ்மூத் சர்ஃபேஸ் ஃபினிஷ் கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம டூலுக்கும் ஒர்க் பீஸுக்கு இடையில மினிமம் கேப் தான் மெயின்டெயின் பண்ணணும். ஓகேவா? மேக்ஸிமம் கேப் மெயின்டெயின் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ரஃப் சர்ஃபேஸ் தான் ஜெனரேட் ஆகும். பட் இதே மெட்டீரியல் ரிமூவல் ரேட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேவா? கேப் அதிகமா மெயின்டெயின் பண்ணோம்னா, நமக்கு வந்து மெட்டீரியல் ரிமூவல் ரேட் ஃபாஸ்ட்டா இருக்கும்.
பட் கேப் குறைவா மெயின்டைன் பண்ணா நமக்கு வந்து மெட்டீரியல் ரிம் ரேட் வந்து ஸ்லோயரா தான் இருக்கும். பட் அதே சமயம் சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, சர்ஃபேஸ் ஃபினிஷும் மெட்டீரியல் ரிம் ரேட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நமக்கு மெட்டீரியல் ரிம் ரேட் அதிகமா வேணும், ஃபாஸ்ட்டா மெட்டீரியல் ரிமூவ் பண்ணணும்னா நமக்கு வந்து ரஃப் சர்ஃபேஸ் தான் ஜென்ரேட் ஆகும். ஸ்மூத் சர்ஃபேஸ் ஜென்ரேட் பண்ண முடியாது. அதே சமயம் நமக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷ் நல்லா இருக்கணும், ஸ்மூத்தா இருக்கணும் மெஷின் பண்ண இடம் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு மெட்டீரியல் ரிமூவல் ரேட் வந்து ஸ்லோவா தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கேத்த மாரி நம்ம வந்து இந்த ஸ்பார்க்கோட எனர்ஜி தட் மீன்ஸ் கரண்ட் டென்சிட்டி, ஓகேவா? அந்த ஸ்பார்க்கோட ஃப்ரீக்வன்சி, டூலுக்கும் ஒர்க் பீஸ் இடையில இருக்கிற கேப்பு, இதெல்லாம் நம்ம வந்து அதுக்கேத்த மாரி வேரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இடிஎம்மோட ப்ராசஸ் பாராமீட்டர்ஸ். அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான கண்டக்டிங் மெட்டீரியல்ஸையும் நம்மளால வந்து மெஷின் பண்ண முடியும். பட் இட் ஷுட் பி கண்டக்டிங். ஓகேவா? ஏன்னா வந்து டூல கேத்தோடவும் ஒர்க் பீஸ் ஆனோடவும் கனெக்ட் பண்றோம். அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகணும். ஸோ அப்பதான் ஸ்பார்க் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஒர்க் பீஸ் மெட்டீரியல் ஷுட் பி கண்டக்டிவ். ஓகேவா? பட் எவ்வளோ ஹார்டான கண்டக்டிவ் மெட்டீரியல் கூட இது வந்து மெஷின் பண்ணலாம். வேற மாதிரி ஹார்டான மெட்டீரியலா கூட மெஷின் பண்ணலாம். பட் கண்டக்டிங்கா இருக்கணும். நம்ம வந்து ப்ராப்பரா கரண்ட் டென்சிட்டி, ஸ்பார்க் ஃப்ரீக்வன்சி, ஓகேவா? அந்த மீன்ஸ் பல்ஸ் வித்து, அப்புறம் வந்து அந்த டூலுக்கு ஒர்க் பீஸ் கடையில் இருக்கிற கேப், இதெல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணோம்னா நமக்கு நல்ல சர்ஃபேஸ் ஃபினிஷ் கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? தின் செக்ஷன்ஸ் கூட உடையாம நம்ம சூப்பரா மெஷின் பண்ணலாம். ஓகேவா? அதே மாரி இடிஎம்ல இருக்கிற அந்த ஸ்பார்க் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஹை டெம்பரேச்சர் ஜெனரேட் பண்றதுனால, எந்த விதமான சிப்பு, பர்ரு எதையுமே விட்டு வைக்காது. எல்லாத்தையும் மெல்ட் பண்ணி வெளிய கொண்டு வந்துரும். அப்படி மெல்ட் பண்ணி வெளிய கொண்டு வந்ததையும் வந்து அந்த டயஎலக்ட்ரிக் மெட்டீரியல் வந்து டயஎலக்ட்ரிக் மீடியம் வந்து ஃப்ளஷ் பண்ணி வெளிய எடுத்துரும். ஸோ அப்ப அந்த ஒர்க் பீஸ்ல எந்த விதமான சிப்பு, பர்ரு எதுவுமே வந்து இருக்காது. கிளீன் சர்ஃபேஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? எந்த விதமான காம்ப்ளிகேட்டட் ப்ரொஃபைல், காம்ப்ளிகேட்டட் காம்போனன்ட்ஸையும் நம்மளால வந்து மென்ஷன் பண்ண முடியும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பீஸுக்கும், டூலுக்கும் டைரக்ட் கான்டாக்ட்டே கிடையாது. ஓகேவா? அப்ப பிசிக்கல் கான்டாக்ட்டே கிடையாது. அதனால வந்து எந்த விதமான கட்டிங் ஃபோர்ஸும் அந்த ஒர்க் பீஸ் மேல ஆக்ட் ஆகாது. அதனால வந்து ஒரு ரெசிடியல் ஸ்ட்ரெஸ்ஸோ, இல்ல ரெசிடியல் டிஃபார்மேஷனோ அந்த ஒர்க் பீஸ்ல இருக்காது. ஓகேவா? அக்யூரேட் ஓரளவுக்கு நம்மளால வந்து ஹை அக்யூரசி உடைய ஹோல்ஸ வந்து நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாரி ஃபைன் ஹோல்ஸ். ஓகேவா? ரஃப் சர்ஃபேஸ் ஃபினிஷ் இல்லாம ஃபைன் ஃபினிஷ் உள்ள ஸ்மால் டயாமீட்டர் உள்ள ஹோல கூட நம்மளால வந்து ஈஸியா மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஓகேவா? எந்த விதமான ஹார்டர் மெட்டீரியல்ஸையும் நம்ம வந்து கன்வென்ஷனல் மெஷின விட இது வந்து ஃபாஸ்டரா மெஷின் பண்ணிரும். ஓகேவா? ஈவன் தோ மெட்டீரியல் ரிமூவல் ரேட் இஸ் ஸ்லோ. சரியா? கன்வென்ஷனல் மெஷின் நீங்க கம்பேர் பண்ணும்போது, ஓகேவா? ஹார்ட் மெட்டீரியல்ஸ மெஷின் பண்றதுக்கான கன்வென்ஷனல் மெஷின் நீங்க கம்பேர் பண்ணும்போது, இது வந்து அதே ஹார்ட் மெட்டீரியல இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா மெஷின் பண்ணி எடுத்துரும். ஓகேவா? ஸோ அதனால இது வந்து குயிக்கர் ப்ராசஸ்னே சொல்லலாம். ஹார்ட் மெட்டீரியல்ஸ கம்பேர் பண்ணும்போது. ஓகே, கன்வென்ஷனல் மெஷின் நீங்க கம்பேர் பண்ணும்போது இது வந்து குயிக்கர் ப்ராசஸ் தான். ஓகேவா? இது வந்து ஒரு தடவ டூலு, ஒர்க் பீஸ் இதெல்லாம் அந்தந்த டெர்மினல் கனெக்ட் பண்ணி, டயஎலக்ட்ரிக் மீடியம ஃபில் பண்ணி, இதெல்லாம் இம்மர்ஸ் பண்ணி, ஓகேவா? நம்ம ஒரு பல்ஸ ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா, அது பாட்டுக்கு என்ன ப்ரொஃபைல் நம்ம செட் பண்ணியிருக்கோமோ, அந்த ப்ரொஃபைல்ல ஆட்டோமேட்டிக்கா மெஷின் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும். ஓகேவா? பெருசா ஒண்ணும் ஆப்பரேட்டர் அட்டென்ஷன் தேவைப்படாது. ஓகேவா? பட் இதுக்கும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா கண்டக்டிங் மெட்டீரியல் மட்டும் தான் மெஷின் பண்ண முடியும். நான் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் மெஷின் பண்ண முடியாது. ஸோ பிளாஸ்டிக்ஸோ, செராமிக்ஸோ, கிளாஸோ இடிஎம்ல மெஷின் பண்ண முடியாது. அதே மாரி இது வந்து அந்த டூல், ஒர்க் பீஸ் 2யுமே வந்து டயஎலக்ட்ரிக் மீடியம்குள்ள இம்மர்ஸ் பண்ணி அப்புறம் தான் மெஷினிங் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, ஸ்மால் ஒர்க் பீஸ மட்டும் தான் நம்மளால டயஎலக்ட்ரிக் மீடியம்ல இம்மர்ஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ பெரிய ஒர்க் பீஸ் எல்லாம் வந்து இம்மர்ஸ் பண்ணி பண்ற அளவுக்கு நமக்கு ஃபெசிலிட்டி பத்தாது. ஸோ அதனால அந்த பெரிய ஒர்க் பீஸ் நம்மளால இடிஎம்ல மெஷின் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான். எலக்ட்ரோடும் சேர்ந்து தான் வியர் ஆகும். ஓகேவா? டூலும் சேர்ந்து தான் வியர் ஆகும். ஸோ டூல் வந்து கன்டினியூஸா நம்ம ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும். டூல் தீர்ந்துச்சுன்னா கன்டினியூஸா மாத்திக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அதே சமயம் இந்த சைடு ஸ்பார்க் எல்லாம் ஜெனரேட் ஆகறனால ஓவர் கட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகேவா? அது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி டூல் வியர், ஓகேவா? சைடு வியர், எண்ட் வியர், கார்னர் வியர் இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கறனால பெர்ஃபெக்ட்லி ஸ்கொயர் ஹோல் நம்மளால இடிஎம்ல மெஷின் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ மெட்டீரியல் ரிமூவல் ஸ்லோ தான். பவர் ரிக்வயர்மென்ட், ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ பவர் ரிக்வயர்மென்ட் அதிகமா தேவைப்படும். ஓகேவா? தென் சில நேரங்கள்ல மைக்ரோ கிராக்ஸ் உண்டாகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஈவன் தோ கட்டிங் ஃபோர்ஸ் எதுவும் இல்லனாலும் மைக்ரோ கிராக்ஸ் உண்டாகறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் லிமிட்டேஷன்ஸ். அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ்லயே அதிகமான யூசேஜ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இடிஎம் தான். நெறைய இடங்கள்ல இடிஎம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எந்த விதமான காம்ப்ளிகேட்டட் இர்ரெகுலர் ப்ரொஃபைல்ஸ்னாலும் இதுல செய்ய முடியும். த்ரெட் கட்டிங் பண்ணலாம், மைக்ரோ ஹோல்ஸ் ட்ரில் பண்ணலாம், ஹெலிக்கல் ப்ரொஃபைல் ட்ரில்லிங் கூட பண்ணலாம். ஓகேவா? தென் கர்வ்டு ஹோல் ட்ரில்லிங் பண்ணலாம். ஓகேவா? கட்டிங் டூல்ஸ், ப்ரோச்சிங் டூல்ஸ் இதெல்லாம் வந்து பிளண்ட் ஆயிருச்சுன்னா, அத ஷார்ப்பன் பண்றதுக்கும் இடிஎம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி ஒரு டை கேவிட்டிய வந்து
மெஷின் கொஞ்ச நாளைக்கு அந்த டை கேவிட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட எட்ஜஸ்லாம் மறுபடியும் ரீமெஷினிங் பண்ணணும்னாலும் வந்து நமக்கு வந்து இடிஎம் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு இட் ஃபைண்ட்ஸ் அ வெரி வைட் அப்ளிகேஷன். ஓகேவா? எல்லா இடங்களையும் இது வந்து இடிஎம் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. தென் இந்த டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பார்க் ஜெனரேட் பண்றதுக்கான எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ். ஓகேவா? அது முதல்ல ரிலாக்ஷன் சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இம்பல்ஸ் சர்க்யூட்ஸ் யூஸ் பண்றாங்க. அதுதான் வந்து மோர் எஃபிஷியன்ட். ஓகேவா? தென் இதுல யூஸ் பண்ற எலக்ட்ரோடும் ஓகேவா? காப்பர் எலக்ட்ரோடு வந்து ஆரம்பத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதோட வியரை தடுக்கிறதுக்காக அக்யூரசி இம்ப்ரூவ் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து டங்ஷன் காப்பர் எலக்ட்ரோடு அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஓகே, இதெல்லாம் தான் ரீசென்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் இடிஎம். ஓகேவா? இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் ரிமூவல் எப்படி நடக்குதுன்னா, எலக்ட்ரிக் ஸ்பார்க் ஜென்ரேட் பண்ணி அதன் மூலமா ஒர்க் பீஸ் மெட்டீரியலை மெல்ட் பண்ணி எரோட் பண்றாங்க. ஓகேவா? அப்படிதான் மெட்டீரியல் ரிமூவல் நடக்குது. ஒர்க் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, எந்த விதமான எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவ் மெட்டீரியல்ஸையும் அலாய்ஸையும் நம்மளால வந்து மெஷின் பண்ண முடியாது. எவ்வளோ ஹார்டா இருந்தாலும் சரி. ஓகேவா? டூல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, காப்பர், எல்லோ பிராஸ், ஜிங்க் அலாய்ஸ், காப்பர் டங்ஸ்டன் மாதிரியான டூல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா வந்து காப்பர் டங்ஸ்டன் அதிகமாக யூஸ் பண்றாங்க. மெட்டீரியல் ரிமூவல் ரேட் பார்த்தீங்கன்னா 15 to 18 mm³ ஒரு செகண்டுக்கு நம்மளால வந்து மெஷின் பண்ணி எடுக்க முடியும். ஸ்பார்க் கேப் தட் மீன்ஸ் டூலுக்கு ஒர்க் பீஸ்க்குள்ள கேப் வந்து 0.005 mm to 0.05 mm மெயின்டைன் பண்றோம். ஸ்பார்க் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 200 to 500 கிலோஹெர்ட்ஸ் நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 30 வோல்ட்ஸ்லேருந்து 250 வோல்ட்ஸ் வரைக்கும் அந்த டூலுக்கு ஒர்க் பீஸ் கடையில் இருக்கிற கேப்பில் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். கரண்ட் அதே மாதிரி 5 to 60 ஆம்ப்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஹை பவர் ஸ்பார்க் ஜென்ரேட் பண்ணுறதுனால அந்த இடத்துல அந்த டூலுக்கு ஒர்க் பீஸ் கடையில் இருக்கிற கேப்பில் வந்து 10,000 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து டெவலப் ஆகும். இந்த டெம்பரேச்சர்னால தான் அந்த ஒர்க் பீஸ் மெட்டீரியல் மெல்ட் ஆகிறது. ஓகேவா? டயஎலக்ட்ரிக் ஃப்ளூயிடா நம்ம யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பெட்ரோலியம் பேஸ்டு ஹைட்ரோ கார்பன் ஃப்ளூயிட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. தென் பேராஃபின், ஓகேவா? ஒயிட் ஸ்ப்ரிட், தென் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் இந்த மாதிரியான ஃப்ளூயிட்ஸ் வந்து டயஎலக்ட்ரிக் மீடியமா யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த லெக்சர்ல நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பேஸ்டு ப்ராசஸ்ல என்ன மாதிரியான மெக்கானிசம் யூஸ் பண்ணி நம்ம மெட்டீரியல் ரிமூவ் பண்றோம். ஓகேவா? தென் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பேஸ்டு ப்ராசஸ் இருக்கு, இடிஎம்மோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அதோட ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ் என்னென்ன, மெட்டீரியல் ரிமூவல் எதை பொறுத்தெல்லாம் இருக்குது, சர்ஃபேஸ் ஃபினிஷ் எதை பொறுத்தெல்லாம் இருக்குது, தென் இடிஎம்மோட அட்வான்டேஜஸ் என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன, அப்ளிகேஷன்ஸ் என்ன, அதில் இப்போ இருக்கிற ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன, தென் இடிஎம்மோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, இதெல்லாம் நம்ம வந்து இந்த லெக்சரில் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இனி அடுத்த லெக்சரில் நம்ம இடிஎம்ல யூஸ் பண்ணுற டயஎலக்ட்ரிக் ஃப்ளூயிடு, அந்த ஸ்பார்க் ஜென்ரேஷன் சர்க்யூட்ஸ் இதை பற்றிலாம் பார்ப்போம். அப்புறம் ஒயர் கட் இடிஎம் பற்றியும் பார்ப்போம். Till then, bye.